நமது தேடல் நேயர்களுக்கு வணக்கம். திருமணிமுத்தாறு நீர் சாயப்பட்டறை கழிவுகளால் மாசுபடுவதை ஜனநாயக மக்கள் கழகம் நிறுவன தலைவர் அசோக் கண்ணன் அவர்களும், உழைப்பாளி மக்கள் கட்சியின் மாநில செயலாளர் போயர் நாயக்கர் பேரவை இரா முருகேசன் அவர்களும் இன்று திருமணிமுத்தாறு நிலை குறித்து திருமணிமுத்தாறு மற்றும் அதை சுற்று வட்டார பகுதிகளில் பருத்திப்பள்ளி, ராமாபுரம் போன்ற பகுதிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். தண்ணி எவ்வளோ நாளாமா இந்த மாதிரி கெட்டு போயிருக்கு? தண்ணி இப்போ 5-6 வருஷத்து அளவுலயே கெட்டு போச்சுங்க. அதுக்கு முன்னாடி தண்ணி நல்லா இருந்ததா? முன்ன தண்ணி அருமையாக இருந்ததுங்க. சரி, முன்னங்க தண்ணி அருமையாக இருந்ததுங்க. இப்போ 5-6 வருஷமா அந்த சாயப்பட்டுற தண்ணி வர்றதுனால தாங்க எல்லாம் கிணு தண்ணி எல்லாம் கெட்டு போச்சு. அந்த தண்ணி பாஞ்சாவே மண்ணும் கெட்டு போயிடுதுங்க. வெள்ளாமை எந்த வெள்ளாமை வச்சாலும் வர்றதில்லைங்க. அதுதான் பாதிப்புங்க. அது விவசாயத்துக்கு தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாங்க. இப்போ யார் யூஸ் பண்றாங்களா? யாரும் யூஸ் பண்றதுக்கு ஒன்றும் இல்லைங்களே. கிணறு தண்ணி அந்த தண்ணி ஓத வரங்க கிணறு தண்ணி கெட்டு போயிருதுங்க. அந்த தண்ணி காட்டு வெள்ளாமை விட்டாலும் மண் ஒரு இதாயிருதுங்க. எந்த வெள்ளாமை வச்சாலும் வர்றதில்லைங்க. அந்த பக்கமெல்லாம் ஆடு மாடே அந்த தண்ணி குடிக்கிறது இல்லைங்க. நல்ல தண்ணி இருக்கிற பக்கம் போய் கொண்டு வந்த பாருங்க, அங்க பெருமா கோயில் மேட்டில் போய் கொண்டு வரமாங்க தண்ணி தண்ணி குடிக்கிறதுக்கு. ஆமாங்க. எத்தனை கிலோமீட்டர் இருக்குங்களா? பெருமாள் மலை 3 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு. 3 கிலோமீட்டருக்கு போய் தான் நீங்க குடி தண்ணி கொண்டு வரணுங்க. அதான் நல்ல தண்ணியா இருக்குது. அதான் நல்ல தண்ணி. கிணத்து தண்ணியோ போர் தண்ணியோ அதெல்லாம் ஒண்ணுமே தலை இல்ல. எல்லாம் கெட்டு போச்சுங்களே. எல்லாம் கெட்டு போச்சு. ஆமாங்க. இந்த சாயப்பட்டுற தண்ணி வரங்க கெடுறதுக்கு காரணம் அந்த சாயப்பட்டுற தண்ணினால தாங்க இதெல்லாம். எந்த ஊர் சாயப்பட்டுற? அது அந்த சேலத்து பக்கம் இருந்து வருதுங்க. அப்படிங்களா? ஆமாங்க. இப்போ இதுக்கு தீர்வு காணணும்னா அப்புறம் சேலம் கலெக்டர் தான் தீர்வு காணணும். ஆமாங்க. அவர் தான் ஐயா தான் பண்ணணும். அந்த பாலம் தண்ணி சாயப்பட்டுற தண்ணி அதெல்லாம் அந்த கசரா தண்ணி வருது பாருங்க, அது ஒரு இது பண்ணாதாங்க இந்த இதெல்லாம் ஒழுங்கா வரும். சரிங்கம்மா, அந்த 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிங்களா? குடிச்சோம். நல்லா இருந்தது அப்போலாம்? நல்லா இருந்தது. இப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தீங்க? சரிம்மா, நன்றி. திருமணிமுத்தாறின் நிலையை ஆய்வு செய்த அவர் இது குறித்து தமிழக அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஜனநாயக மக்கள் கழகம் மற்றும் உழைப்பாளி மக்கள் கட்சி மற்றும் தமிழக மக்கள் நலக் கழகம் போன்ற அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வருகின்ற 30/12/2024 அன்று நடத்தப்போவதாக அறிவித்தார்.